வெல்கம் டு புத்தா டிஎன்பிசி அகாடமி. நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா இன்றைக்கி டாக்டர் எஸ் தர்மம்பால் அவர்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இவங்க எந்த ஊரில் பிறந்திருப்பாங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் கரந்தை பக்கத்தில் கருந்தட்டான்குடி அப்படிங்கிற ஊரில் பிறந்திருந்திருப்பாங்க. தன் வாழ்நாடு இறுதி காலத்தில் தான் வாழ்ந்த வீட்டை கரந்தை தமிழ்ச்சங்கத்துக்கு கொடுத்துருவாங்க. கரந்தை தமிழ்ச்சங்கம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு உமா மகேஸ்வரனாரால் உருவாக்கப்பட்டது. இவர் தான் நம்ம நாஞ்சில் மாவட்டத்தை சேர்ந்த தேசிய விநாயகம் பிள்ளைக்கு கவிமணி அப்படிங்கிற பட்டம் கொடுத்தது. ரெண்டாவது, 1938 ஆன்டி ஹிந்த் எஜிடேஷன் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மிக முக்கிய பங்கு வச்ச உமனில் இவங்களும் ஒருத்தவங்க. மூணாவது, 1938 நவம்பர் மாதம் நடைபெற்ற பெண்கள் மாநாடு சென்னை நடந்துச்சு இல்லையா, அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினது மறைமலடிகளுடைய மகள் நீலாம்பிகை அம்மையார். கொடியேற்றியது யாருன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு மீனம்பாள். அடுத்து 3 பேருக்கு விருதுகள் அளித்தது யாருன்னாக்கா நம்மளுடைய தர்மம்பாள் அவர்கள். 3 பேர் யார் யார்? ஈவே ராமசாமிக்கு பெரியார் பட்டம், தியாகராஜ பாகவதருக்கு ஏழிசை மன்னர் என்ற பட்டம், அடுத்து பார்த்தோன்னாக்கா எம்எம் தண்டபாணி தேசகருக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு இசையரசுங்கிற பட்டம் வழங்கப்பட்டிருக்கும். ரைட்டா? அடுத்து 1951ஆம் ஆண்டு காலங்களில் இவங்களுக்கு மணிவிழா எடுத்திருப்பாங்க. தலைமையேற்றது யாருன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு திருவிக்கா தலைமையேற்றிருந்திருப்பார். இந்த மாநாட்டில் சிதம்பரம் செட்டியார் என்ன பண்ணுறாரு பார்த்தோன்னா உங்களுக்கு வீரத்தமிழ் எண்ணெய் அல்லது வீரத்தமிழ் தாய் அப்படிங்கிற பட்டம் அளிக்கப்பட்டிருக்கும். ரொம்ப 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 முக்கியமானது. அடுத்து 1975 அப்போதைய கலைஞர் அரசாங்கம் இவங்களுடைய பேரில் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. அதாவது திருமண திட்டம். அதாவது டாக்டர் எஸ் தர்மம்பால் விதவை மறுமண நிதி உதவி திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. தாலிக்கு தங்கம் திட்டம் பின்னாடி யார் மாற்றுறது அப்படின்னாக்க அப்போதைய முதலமைச்சரான செல்வி ஜெயலலிதா. மொத்தம் 5 ஸ்கீம்ஸ் இருக்குது. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பெற்றோர்களுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து தர்மம்பால் திட்டம் பார்த்தோன்னா அவங்களுக்கு விதவை மறுமணம். ஈவேரா மணியம்மை பார்த்தோன்னா அவங்களுக்கு அதாவது விடோ டாட்டர்ஸ் மேரேஜ்னு சொல்லுவாங்க. 4வது பார்த்தோன்னா அவங்களுக்கு அன்னை தரசா திட்டம் வந்துனாக்க ஆர்ஃபனேஜ் ஆதரவற்றவர்களுக்கு. 5வது முத்துலட்சுமி ரெட்டியார் பார்த்தோன்னா அவங்களுக்கு இன்டர்காஸ்ட் மேரேஜ். ஆரம்பத்தில் முத்துலட்சுமி ரெட்டி பேரில் கிடையாது. அது கூட என்னவாக இருந்துச்சு அப்படின்னாக்க அஞ்சுகம் அம்மையார் பேரில் இருந்துச்சு. கலைஞருடைய தாயார் பேர் இது. 1967 கொண்டு வந்திருப்பாங்க இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ் சிஸ்டம். ரைட்டா? ஸோ இது பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது பாயிண்ட்ஸ் விட்டுருந்தாக்கா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.